முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டும். முருகப்பெருமானின் திருப்புகழை படித்தால் முருகப்பெருமானின் தரிசனம் கிடைக்கும். ஆனால் எந்த திருப்புகழை படிப்பது? அதற்கான விளக்கம் வேண்டுமே. கவலை வேண்டாம். இங்கு நாம் முருகப்பெருமானை அடியெடுத்து கொடுத்த முத்தைத்தரு என்ற திருப்புகழை தான் நாம் பார்க்கவிருக்கின்றோம். அதற்கான விளக்கத்தையும் பார்க்கவிருக்கின்றோம். அந்த விளக்கத்தினை புரிந்து கொண்டு இந்த பாடலை பாராயணம் செய்து நீங்களும் முருகப்பெருமானை தரிசிக்கும் வாய்ப்பினை பெறுங்கள். முத்தைத்தரு பத்தி திருநகை. வெண்முத்துக்களை வரிசையாக அடுக்கி வைத்தால் எப்படி இருக்குமோ அப்படி அழகான பல்வரிசையை கொண்டு இளம் புன்னகை வீசக்கூடிய அத்திக்கு இறை தேவயானைக்கு இறைவனாக இருக்கக்கூடியவர் சக்தி சரவணன், சக்தி வேலை தாங்குகின்ற சரவண கடவுள். அவர் முத்திக்கொரு வித்துக்குருவரை எனவோது முக்கட்பரமருக்கு மோட்சத்துக்கு ஒரு விதை என்று எல்லோராலும் வணங்கக்கூடிய சொல்லக்கூடிய 3 கண்களை உடைய சிவபெருமானுக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்து வேதங்களுக்கெல்லாம் முற்பட்டது ஒளிகளுக்கெல்லாம் முற்பட்டதுமான ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தினை கற்பித்து இருவரும் 33 தமரரும் அடிபேன. பிரம்மா விஷ்ணு இருவரும் 33 தேவர்களும் இவரது பாதத்தினை அடிபணிய நின்றவனே, உங்களுடைய பாதத்தினை அடிபணிய நின்றவரே முருகா. 10 தலை தத்த கணைதொடு ராவணனின் 10 தலையினை கணை தொடுத்து வில்லால் வீழ்த்தியவரும் 10 தலை தத்த கணைதொடு ஒற்றைக்கிரி மத்தை பொறுதொரு பார்க்கடலை கடந்து அமுதத்தை எடுப்பதற்காக மந்திரமலையை மத்தாக பயன்படுத்தியவரும் ஒரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக ஒரு பகலினில் தன்னுடைய சக்கராயத்தை வீசி எறிந்து சூரியனை மறைத்து இரவாக மாற்றி காட்டியவரும் பத்தர்க்கிற தத்தை கடவிய தன்னுடைய பக்தனுக்காக தன்னுடைய நண்பனுக்காக போரினில் தேரை செலுத்தியவரும் அர்ஜுனனுக்காக தேரை செலுத்தியவரும் பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பசுமையான நீலவேக வண்ணம் கொண்டிருக்கக்கூடிய பெருமாளே போற்றக்கூடிய ஒரு பொருளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பச்சத்தோடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே, இரக்கத்தோடு எனக்கு அருள் புரிய மாட்டாரா ஒரு நாள். தித்தித்தைய ஒத்த பரிபுர தித்தித்தே என்ற தாளத்திற்கு ஒத்தவாறு சிலம்புகளை அணிந்து நித்தப்பதம் வைத்து பைரவி நடனத்தில் பாதம் வைத்து காளிதேவி திக்கட்க நடிக்க கழுகொடு கழுதாட திசைகளெல்லாம் சுழன்று ஆடவும் அப்போது கழுகோடு பேய்கள் எல்லாம் ஆடவும் திக்குப்பறி அட்டப்பைரவர் 8 திசைகளிலும் இருக்கக்கூடிய அஷ்ட பைரவர்களும் தொக்கு தொகு சித்திரப்பௌரிக்கு திரிகடக என ஓத அந்த நடனத்துக்கு ஏற்றவாறு சித்திரப்பௌரிக்கு ஏற்றவாறு தொக்கு தொகு திரிகடகம் என்று ஒலி எழுப்ப கொத்துப்பறை கொட்டக்களமிசை பறைகளெல்லாம் ஒலித்து ஓசை எழுப்ப குக்கு குத்திப்புதை புக்குப்பிடி என குக்கு என்று ஓசை எழுமாறு குத்தி புதை புக்கு பிடியன என்று ஓசை எழுப்பி முதுகூகை முதுமையான கோட்டான்கள் எல்லாம் கொட்புற்றெல மேலெழுந்து வர நட்பற்றவனர் வெட்டி பலியிட்டு நட்பாக செல்ல மனமில்லாத அந்த அரக்கர்களை அசுரர்களை வெட்டி பலியிட்டு அவர்களை வெட்டி இவைகளுக்கெல்லாம் பலியாக கொடுத்து அவர்களுடைய குலகிரி குத்துப்பட அவர்களுடைய குலமாக விளங்கக்கூடிய அந்த கிரௌஞ்சமலையை வேளால் பொடி பொடியாக்கி ஒத்துப்புறவள பெருமாளே அந்த போரினை தர்ம வழியில் செய்த முருகப்பெருமானே என்று இந்த பாடல் வந்துள்ளது. அற்புதமான ஒரு பாடல். முருகப்பெருமானின் அருளால் இந்த திருப்புகளை படியுங்கள். படித்து நீங்கள் முருகப்பெருமானை தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கிறதா என்று பாருங்கள். ஏற்கனவே படித்து தரிசனம் செய்யும் பாக்கியம் கிடைத்தவர்கள் கமெண்டில் பதிவு செய்யுங்கள். 48 நாட்கள் தொடர்ந்து படித்து வாருங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். நன்றி.